தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் மன்னிப்பு வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் சில பேர் மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. தாங்கள் பேசிய அல்லது தாங்கள் விட்ட அந்த வார்த்தைகள், அந்த கடினமான சொற்களுக்கு வேறு வழி இல்லை, நெருக்கடி முற்றுது அப்படின்னு தெரிந்த உடனே அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். என்னென்ன சம்பவங்கள், யார் யார் அந்த மன்னிப்பு கேட்டவர்கள் என்பதை பற்றி விளக்கும் வீடியோவாக இது அமைகிறது. பொதுவாக மேடை பேச்சுகளில், செய்தியாளர் சந்திப்புகளில், இன்னும் சொல்லப்போனால் ஒரு வழக்கமான உரையாடல்களில் கூட சொற்களை கவனமாக பயன்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். கோபமான தருணங்களில் நம்ம வார்த்தைகளை விட்டுருவோம். அந்த வார்த்தை ரொம்ப ஒரு கடினமான சொல்லாக இருக்கின்ற பொழுது ஒருத்தருடைய தனிப்பட்ட இயல்பை அல்லது அவர் தனக்கு இது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினச்சிக்கூடிய ஒரு விஷயத்தை தொட்டு பேசும்போது அது ரொம்ப ஆழமாக அவரை பாதிக்கும். அதனுடைய எதிர்வினை ரொம்ப கடுமையாக இருக்கும். இது சாதாரண உரையாடல்களில். ஆனால் மேடை பேச்சுகளில் தலைவர்கள் பேசுகின்ற பொழுது அல்லது மக்கள் கொண்டாடுகின்ற பிரபலங்கள் பேசுகின்ற பொழுது, பொது மேடையை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு உள்ளரங்குகளில் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல்களுக்கும் பொதுவாக எல்லோரும் கேட்கக்கூடிய இடத்துல பல லட்சம் பேருக்கு, பல கோடி பேருக்கு விஷயம் போய் சேருங்கிற இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஊடகம் வழியாக பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணும். அப்போ உள்ளரங்குக்குள்ள என்ன வேணாலும் பேசிக்கலாமா, யாரை வேணாலும் இழிவுபடுத்தலாமா, யாரை வேணாலும் அவமானப்படுத்தலாமா அப்படின்னா அப்படி அல்ல. பல பேருக்கு பல தளத்தில் பல வயதினருக்கு போய் சேரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். உள்ளரங்கத்தில் பேசும் பொழுதே நம்ம கவனமாக தான் இருக்கணும். அதில் மாற்று இல்லை. அப்போ நீ எங்கே ப்ராக்டிஸ் ஆகணும்னா, இயல்பாக நீங்கள் பேசுகின்ற பொழுதே ரொம்ப கவனமாக பேசுவதும் நாகரிகமான சொற்களை பயன்படுத்துவதன் மூலமாக அது உங்களுடைய இயல்பாக மாறும். ஏன் இவ்வளோ கதைகள் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வாரத்தில் தாங்கள் பேசிய பேச்சுக்காக மன்னிப்பை கேட்டிருக்கிறார்கள் பிரபலங்கள் அல்லது அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதலாவதாக நடிகர் இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்கள். பார்த்திபன் அவர்கள் நமக்கு தெரியும், அவருடைய சொற்களே விளையாட்டு பண்ணக்கூடிய, அவருடைய முதல் கவிதை தொகுப்பு வெளியிடும் போது கூட ஒரு பெரிய புத்தகம் வெளியிடும் கிறுக்கல்கள் அப்படின்னு ஒரு வித்தியாசமாக எதையுமே வித்தியாசமாக பேசக்கூடிய, வித்தியாசமாக அணுகக்கூடிய முடியுது. அவருடைய திரைப்படங்களோடும் அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம், ஒரு வழக்கமான பாணியிலிருந்து ஒரு மாறுபட்ட ஒன்றை தொட வேண்டும், தொட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது திரு பார்த்திபனுடைய விருப்பமாக எல்லா காலத்திலும் இருக்குது. அப்போதிலிருந்து புதிய பாதை தொடங்கி அவருடைய முதல் படத்திலிருந்து. சமீபத்தில் பார்த்திங்கன்னா த்ரிஷா அவர்கள் குறித்து அவர் பேசிய ஒரு பேச்சு, குந்தவை அப்படின்னு அந்த அந்த கதாபாத்திரத்தில் வச்சு அவர் பேசினது சம்பந்தப்பட்ட அந்த திரைக்கலைஞரான த்ரிஷாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி அவர் ஒரு பதிவு எடுக்கிறார். இதற்கிடையில் இது அவர் பேசியது வைரலாக போன பிறகு உடனே அவர் மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டதோட அந்த பதிவு, த்ரிஷாவுடைய பதிவு வந்த பிறகு மன்னிப்பு வாபஸ் வாங்கிட்டார். அதுவும் நடந்துச்சு. ஆனால் அது அத்தோடு விட்டு போச்சு. ஆனால் மற்றொரு நிகழ்ச்சியில் அவர் பேசிய பேச்சுக்கள், தன்னுடைய ஜாதியை குறித்து அவர் பேசியது தான் இப்போது பெரிய விமர்சனத்தை அவர் மீது வைத்துள்ளது. தெலுங்கு திரைப்படம், அந்த திரைப்படத்திற்கான அந்த ப்ரமோஷனில் அவர் பேசுகின்ற பொழுது தன்னுடைய ஜாதியை குறிப்பிட்டு அது பெருமிதம் படுத்தும் விதமாக அவர் பேசினது தான் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. ஐ எம் பார்த்திபன், ராதாகிருஷ்ணன் பார்த்திபன், என் நாயுடு அபாய். எஸ், நாயுடு அபாய். இது எனக்கு உகந்ததாக இல்லை. நான் திட்டமிட்டு எதுவும் பேசவில்லை. இந்த 2 வார்த்தைகள் நான் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திரு நடிகர் இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு, வருத்தம் தெரிவித்திருக்கிறாரு. அவருடைய சொல்லிலே சொல்கிறது தான் நம்ம கரெக்டாக தெளிவாக இருக்கும். அவர் ரொம்ப தெளிவாக அவருடைய பதிவு என்ன சொல்கிறார், அதாவது சத்தியமாக சொல்கிறேன், எந்த உள்நோக்கமும் எந்த லாப நோக்கமும் வாய்ப்பு வசதிக்காகவோ அந்த 2 வார்த்தைகளை நான் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி திரு பார்த்திபன் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இங்கே பேசுகிறோம், நம்ம தமிழ்நாட்டில் பேசலை, இன்னொரு இடத்துல பேசுகிறோம், அதனால் இது தெரியாமல் போயிடும் அப்படிலாம் நினச்சி நான் பேசலை. என்னுடைய இத்தனை வருட அனுபவத்தில் இதுவே முதல் முறை நான் ஜாதி பெயரை குறிப்பிட்டு சொல்வது. அப்படி ஜாதியை தலைமேல் வைத்து கொண்டாடுபவர்களை எனக்கே பிடிக்காது. இது என்னுடைய படங்களில் நிறைய இடத்துல நான் வன்மையாக கண்டிச்சிருக்கேன். அப்படி இருக்க நானே அதை பண்ணுவேனா? தவறு நடந்திருத்து முழுமையாக உணர்ந்து வருந்தி கிடைக்கிறேன். இவ்வளவு பேரின் வருத்தத்திற்கு நான் ஆளாகியிருப்பது எனக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக, இன்னும் நிறைய அவர் சொல்கிறார், விளக்கமாக சொல்லிட்டு மனப்பூர்வமாக என்னுடைய மன்னிப்பை தெரிவிக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அவர் சொன்னதில் நம்ம திருப்பி அதை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த மன்னிப்பில்
உணர்ந்து அவர் அதை மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏதோ சொன்னாங்க, ஒரு விமர்சனம் வந்துருச்சு, பரவாயில்ல போனால் போது, ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணிடுவோம், சும்மா ஒரு மன்னிப்பு தானே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை உணர்ந்து தன்னுடைய கடந்து வந்த அந்த பாதைகள் எல்லாம் குறிப்பிட்டு இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடாது, மனப்பூர்வமாக என்னுடைய மன்னிப்பை தெரிவிக்கிறேன் என்று பார்த்திபன் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான, ஏன்னா இந்த ஜாதிய உணர்வு அல்லது அந்த சுய சாதி பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது தொடர்ந்து ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அது அவர்கள் அந்தந்த தருணத்தில் கிடைக்கின்ற பொழுது அதை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதே போன்றுதான் இவருக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் அமைந்து விட்டதோ என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. பிரபலங்கள் பேசுகின்ற பொழுது அதுதான் ரொம்ப அது வேறு விதமான ஒரு கடத்தலை, வேறு விதமான உணர்வை அடுத்தடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு, ஒரு புதிய தலைமுறைக்கு ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரியான எதிர்வினைகள் தொடர்ந்து வந்திருக்கு. ஆனால் அவர் இந்த அளவில் அதை உணர்ந்து, இது என்னுடைய தவறு என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டது ரொம்ப நல்ல விஷயம். சரி, வேற யார் மன்னிப்பு ஆரம்பிச்சோம், வேற யார் மன்னிப்பு கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு சி.வி. சண்முகம் அவர்கள், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுது. திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையிலையும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசக்கூடியவர், இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடக்குங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை, இந்த போராட்டத்தை கொண்டு போய் கவனிக்கத்தக்கக்கூடிய அளவில் மாற்றணும் அப்படிங்கிற ஏற்பாட்டோடு செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் பேசுகிற பேச்சு, அது நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நயன்தாரா அவர்களை குறிப்பிட்டு அவர் சொன்னார். அது ஒரு மிகப்பெரிய அவர் விமர்சனத்தை அவர் மீது வைத்தது. நிச்சயமாக அவருடைய பேச்சை யாருமே ஏற்க மாட்டாங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை சொல்லுங்கள், இவர் நிறைவேற்றணும். ஆமாம், எனக்கு நயன்தாரா போகணும், இவர் கனவை நிறைவேற்றுறா. இது சம்மந்தப்பட்டவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவருடைய பேச்சு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மிகப்பெரிய மிக கடுமையான எதிர்வினைகளை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் சந்தித்தார். அதன் பிறகு அதை உணர்ந்து இந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்த பிறகு அவருமே தன்னுடைய வருத்தத்தை அதில் பதிவு பண்ணிக்கிறார். அவர் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ப்பாட்டத்தில் நயன்தாராவினுடைய பெயர் தவறுதலாக உச்சரிக்கப்பட்டது, அதற்காக ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முற்றிலும் தவறுதலாக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது, எந்த விதமான உள்நோக்கத்தோடு அது சொல்லப்படலை அப்படிங்கிறது, முற்றிலும் தவறுதலாகவே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதுங்கிறத உணர்றது தான் ரொம்ப முக்கியம். இல்லை நான் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேங்க, வாய் தவறி வந்துருச்சு, அப்படி இல்லை, உள்நோக்கம் இல்லை, ஆனால் அது தவறுதலாகத்தான் பயன்படுத்தப்படுது. ஏன்னா வீடியோ இருக்குது, அந்த வார்த்தைகள் இருக்குது, அவர் சொன்ன விஷயம்லாம் இருக்குது. எனவே திரு சி.வி. சண்முகம் அவர்கள் வருத்தத்தை தெரிவித்தது, அதற்காக வருந்தியதும் இந்த வாரத்தில் இந்த மன்னிப்பு ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியம். எனவே நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், பொறுப்பில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஏனென்று சொன்னால் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜகவினுடைய தலைவர், மாநில தலைவர் பேசும்போது கூட அவருமே ஒரு வருத்தத்தை தெரிவித்ததையும் நம்ம இங்கே நினைவு கூறலாம். வேறு என்ன இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்க இவருடைய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கார். அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்டார்னா, இந்த 2 சம்பவங்கள் வேறு, இது அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு. இந்த மன்னிப்பு இது பெண்கள் சம்மந்தப்பட்டது, அது ஜாதி சம்மந்தப்பட்டது. ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ரஜினி அவர்கள் குறித்து அவருடைய ஆளுமையை கேள்வி எழுப்புற மாதிரியான ஒரு பேச்சை பேசுகிறாரு. அது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அதன் காரணமாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு அறிக்கை வெளியிடுறார். அது கொஞ்சம் பொலிட்டிக்கலாக உள்ள ஒரு விஷயம். அதாவது காலம் பேசாது, காலம் கடந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் மாதிரி வச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அவர் பேசியது உண்மை அல்ல, ஆதவர்ஜனுடைய கருத்து அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய பதிவிற்கு அல்லது அறிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக ரஜினிகாந்த் அவர்களை சப்போர்ட் பண்ணி ஆதரவாக யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்களோ அவங்க பட்டியலெல்லாம் சொல்லி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய வருத்தத்தை, மன்னிப்பை ரஜினிகாந்தன் நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் தைரியமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், தவறுதலாக ஒருத்தங்க பேசவே கூடாதா அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் அது சூழ்நிலைகளால்
பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உணர்ந்து தப்பு அப்படின்னு வந்து உணர்ந்து அது போன்ற பல காரணங்களால் வாய் தவறி சொற்களை பேசுகிறதுங்க வேற, சில காரணங்களால் ஒரு எமோஷ்னல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நேரத்தில் ஏதோ ஒன்றை அப்படி பேசி விடுறது, இது எல்லாமே வந்து சரி ஏதோ ஒரு கட்டத்தில் ஆனால் அதை உணர்தல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுக்களுக்கு நாம் முன்பு சொன்ன அந்த 2 இப்போ சொன்ன ஆதவர்ச்சனோட பேச்சு இது எல்லாமே அவர்கள் ரைட்டு தப்புங்கிறது வேற, அது உண்மை பொய் அதுங்கிறதெல்லாம் அதுக்குள்ளே நம்ம போகலை. ஆனால் எப்படி நம்ம அந்த சொற்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இது ஒரு பாடமாக இதுவும் இந்த தேர்தல் நடந்து அறிவிப்பு வந்த பிறகு இதெல்லாம் நடக்கின்ற பொழுது அது சில சாதக பாதகங்களை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்படுத்தக்கூடும் என்பதும் இங்கு முக்கியமான ஒன்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.